ரொம்ப ஃபேமஸான ஹைதராபாதி தஹாரி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடா இது புது பேராக இருக்குன்னு தமிழ் ஆளுங்களுக்கு தெரியலன்னா சொல்கிறேன். ஒரு லைட்டர் வெர்ஷன் ஆஃப் பிரியாணி தான் இது. இதில் ரொம்ப குறைவான மசாலா தான் சேர்ப்போம், ஆனால் ஃப்ளேவர் அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி சிக்கன் தஹாரி பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா மட்டனில் கூட செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு பெரிய பிரியாணி பாத்திரம் எடுத்துக்கோங்க. 150 ml எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிடுங்க. அடுத்து 4 மிளகாயை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 தக்காளி சேர்த்து நல்ல தொக்கு கன்சிஸ்டன்சி வந்ததும் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. இதில் ரொம்ப விசேஷம் வெந்தயக்கீரை சேர்க்கறது தான். கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துருங்க. அடுத்து 1 கிலோ சிக்கன், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலா பார்த்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 டீஸ்பூன் ஷாஹி ஜீரா, அதோட 10 மிளகு சேர்த்துருக்கேன். அண்ட் இந்த ஸ்டேஜில் சேர்த்தாலே போதுங்க, மைல்டாக இருக்கும். இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இன்னைக்கு இந்த ரெசிபிக்கு நான் சோனா மசூரி அரிசி தான் எடுத்திருக்கேன். கழுவி 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன். 4 கப் அரிசிக்கு 6 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். அதோட உப்பு செக் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்துட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு வைங்க. இப்போ ஓபன் பண்ணி ஊற வச்சிருக்கிற அரிசியை நல்லா வடிகட்டி உள்ள சேர்த்துக்கோங்க. உள்ள சேர்த்த பிறகு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை கசக்கி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு லெமனோட ஜூஸை சேர்த்து நல்லா ஜென்ட்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு 15 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணுங்க. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓபன் பண்ணி ஒரு முறை கிளறிட்டு கொஞ்சமா நெய் சேர்த்துட்டு தம்ல போட்டுருங்க. ஏதாவது உங்களுக்கு யூஸ் இல்லாத பழைய தோசைக்கல்ல சூடு பண்ணி அதுக்கு மேல இந்த பாத்திரத்தை வச்சிருங்க. தோசைக்கல் சூடு பண்ணும்போது 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேம்ல இருந்தா போதும். கல்லு சூடானதும் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த பாத்திரத்துக்கு மேல ஏதாவது வெயிட் முடிஞ்சா வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே தம்ல வச்சிங்கன்னா பூவாட்டம் அரிசி வெந்து வந்துடும். சிக்கனும் ரொம்ப அருமையா வெந்து வந்திருக்கும். சிக்கன் பார்க்கும்போது உங்களுக்கு வெள்ளையா இருக்கும், ஆனா இந்த ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமா இருக்கும். இது அப்படியே சும்மாவே சாப்பிடலாம், தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவையில்லை. ஆனா சிம்பிளா ஒரு தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ டீடைல் வீடியோ யூடியூப்ல இருக்கு, ஸ்டோரிஸ்ல லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?